ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இனிமேல் நம்ம சேனல்ல அப்பப்போ ஏஐ டூலை பத்தியும் பார்க்க போறோம். ஏன்னா ஏஐ இப்போ ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கிறதுனால நம்ம ஏஐ டூலை பத்தி அப்பப்போ நம்ம சேனல்ல பார்ப்போம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுல நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்டா பார்க்க போறது பாத்தீங்கன்னா விண்ட்சர்ஃப் ஏஐ அப்படிங்கிற ஒரு டூலை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு நீங்க கூகுள்ல போயிட்டு விண்ட்சர்ஃப் ஏஐ அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டா வரும். ஸோ அதுல நீங்க இதுக்கு போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வரும். ஸோ நீங்க இதுல போயிட்டு இந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விண்ட்சர்ஃப் ஏஐ டூல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். இன்ஸ்டால் பண்ணணும் நீங்க. அதுக்கப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்ம விஎஸ் கோட் எடிட்டர் மாதிரி தான் இருக்கும். இந்த விண்ட்சர்ஃப் அப்படிங்கிறது இன்ஸ்டால் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால உங்களுக்கு நான் அதை பண்ணி காமிக்கல. ஸோ அதை நீங்க பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இந்த டூல்ல பாத்தீங்கன்னா இதுல நான் எந்த ஒரு கோடும் இதுல இருக்கிற ஒரு கோடு கூட நான் டைப் பண்ணலைங்க. இது எல்லாமே எனக்கு ஏஐ பண்ணி கொடுத்தது. நான் இதுல பண்ண விஷயம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஃபோல்டரை மட்டும் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுல ஒரு ஃபைலை நான் ஓபன் பண்ணிட்டு அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் நான் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு இங்க இருக்கிற இந்த விண்ட்சர்ஃப் அப்படிங்கிறது வந்து நான் ட்ரையல் பீரியட் யூஸ் பண்ணியிருந்தேன். அது ட்ரையல் பீரியட் முடிஞ்சதுனால நாட் எனஃப் பிரீமியம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை நமக்கு காமிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ட்ரையல் நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது இந்த ரெட் கலர் இருக்காது. ஸோ நீங்க இதுல வந்து உங்களோட ப்ராம்ப்டை வந்து நீங்க கொடுக்கலாம். இதுல நான் என்ன மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா ஐ வாண்ட் லைக் ஐ வாண்ட் ஃபுட் ஆப் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்டை மட்டும் கொடுத்தேன். அதுவே ஒரு ஆப்பை வந்து எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா அது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஆப்பா இருக்காது. அது பாக்குறதுக்கு ஒரு பாக்ஸா பட்டன்ஸோட அப்படிதான் இருக்கும். நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டை போட்டு தான் அது நமக்கு அழகான ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி கொடுக்கும் அது. ஸோ அதுக்கு நான் கொடுக்க லைக் எனக்கு இந்த மாதிரி இப்படி வேணும், எனக்கு ஷாப்பிங் கார்ட் வேணும், எனக்கு ஆட் பட்டன் வேணும், எனக்கு செக் அவுட் பேஜ் வேணும், எனக்கு இது இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுதாங்க அது ஒரு அழகான ஆப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படி நான் பண்ணி கொடுத்த ப்ராம்ப்ட்ல வந்த ஆப் தான் இந்த கோடு தான் இது எல்லாமே. ஸோ இது என்ன பண்ணுதுனாங்க நமக்கு கோட் பண்ணிட்டு அது ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணும். தென் ஐ வாண்ட் பப்ளிஷ் திஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது அது பப்ளிஷ் பண்றதுக்கு உண்டான எல்லா ப்ராம்ப்டையும் அதுவே கொடுத்துருதுங்க. கொடுத்துட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு தென் பப்ளிஷ் பண்றதுக்கான அந்த யூஆர்எல்லையும் அதுவே கொடுத்துருது. இங்க பாருங்க, இந்த யூஆர்எல் அதுவே கொடுத்துருது. தென் நம்ம இதை எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுவே நமக்கு இங்க வந்து ஒரு கொடுக்கும். நீங்க இப்ப ரன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். தென் நம்ம ரன் பண்ணதும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யூஆர்எல்லாம் நமக்கு வரும். ஸோ நம்ம இங்கேயும் போய் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த யூஆர்எல் நம்ம கிளிக் பண்றோம். கண்ட்ரோல் பிளஸ் கிளிக் கொடுத்து யூஆர்எல் கிளிக் பண்றோம். கிளிக் பண்றதும் வெயிட் மினிட். சாரி, ஆக்சுவலா நான் அதில் ரன் பண்ணாம பண்ணிட்டேன். ஸோ அதனால அது வந்து அந்த மாதிரி காமிக்குது. நான் இப்போ இதை ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த யூஆர்எல் நான் கிளிக் பண்றேன். ஸோ இதுதான் அந்த ஆப்புங்க. இதுல இருக்கிற எதுலையுமே நான் ஒரு சிங்கிள் கோடு கூட நான் டைப் பண்ணலைங்க. இது எனக்கு அந்த ஆப்பே கொடுத்தது. இன்னொன்னு நம்ம சும்மா கிரியேட் பண்ண அப்படின்னு சொன்னோம்னா அது நமக்கு கொடுத்துறாதுங்க. நம்ம கொடுக்குற ப்ராம்ப்டை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே அதுவே கொடுத்ததுங்க. இது ஹோம், இது மெனு அண்ட் இது வந்து ட்ராக் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு மெனு. ஸோ நான் இப்போ இதுல போயிட்டு நான் ஆர்டர் நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். எனக்கு இதுக்கு இந்த மாதிரி வந்துடுது. ஓகேங்களா? இப்போ நான் இதுல ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். தென் அகைன் இதை ஒன்று ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். தென் அகைன் ஐ வாண்ட் திஸ் ஒன். இதுல நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இஃப் நமக்கு இது வேணாம் அப்படின்னா நம்ம இதை டெலீட்டும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லாமே அதுவே கொடுத்துருச்சு. இதுல சிங்கிள் கோடு கூட நான் டைப் பண்ணல. தென் ப்ரொசீட் டு செக் அவுட். தென் நம்மளோட ஃபுல் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், டெலிவரி அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறோம். அப்புறம் கார்டு பேமெண்ட் கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு தென் கார்டு பேமெண்ட் வேணும்னா கார்டு பேமெண்ட் ஆர் கேஷ் ஆன் டெலிவரி, கேஷ் ஆன் டெலிவரி. தென் கிளிக் பிளேஸ் ஆர்டர். தென் நம்மளோட ஃபுல் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், டெலிவரி அட்ரஸ் இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு நம்ம நான் சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பிளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். நமக்கு இது கேக்குது. இதை வந்து ஏதோ ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன்.
தென் எக்ஸ்பைரி டேட் அண்டு சிவிவி நம்பர் கொடுக்குறேன். தென் பிளேஸ் ஆர்டர் கொடுக்குறேன். See, thank you for your order and your order has been placed successfully. ஆர்டர் ஐடி வரைக்கும் கொடுத்துருது. எஸ்டிமேட்டட் டெலிவரி டைம் எல்லாமே நமக்கு அதில் டிஃபால்ட்டாக வந்துடுது. இதில் ட்ராக் யுவர் ஆர்டர் அப்படிங்கிற பட்டன் நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது நம்மளோட மேப், லைக் இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி மாதிரி நம்மளோட மேப்பை நம்ம இதில் வந்து பார்க்கலாம். அந்த மேப் வந்து நமக்கு தெரியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட ட்ரையல் வெர்ஷனை மட்டும் நான் யூஸ் பண்ணனால என்னால் ஃபர்தராக இதுக்கு மேலே இதை ப்ரொசீட் பண்ண முடியல. எனிவே நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆப்பை வெறும் ஒரு நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜை வச்சு நம்ம வந்து ஒரு ஆப்பை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய லாங்குவேஜ் இருக்குது. அதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதை வந்து நம்ம வெறும் ப்ராம்ப்ட் மட்டும் வச்சே இப்படி ஒரு அழகான ஆப்பை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து சாத்தியமான விஷயம் தாங்க. ஒயின் சர்க்கில் யூஸ் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.